செக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கும்போது யாருக்காக இருந்தாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி அப்படின்றது வரும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டியில் ஒழுங்காக அந்த செக்ஷுவல் ஆக்ட் பண்ண முடியாது. சில பேர்னால கொஞ்ச நாள் கழிச்சு அதை பிக்கப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் அதை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. பட் இன்னும் சில பேருக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டினால அவங்களுக்கு எரெக்ஷன் வராமல் போகிறதெல்லாம் பார்ப்போம். சில பேர்லாம் சீக்கிரமாக விந்து வெளில வரதை பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஏன் இந்த காரணங்கள் வருது? இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஏன் எரெக்ஷன் வர மாட்டேங்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்கேஸ் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, யாருக்காவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க என்ன யோசிக்கணும்னா, காலையில் ஏர்லி மார்னிங்கில் எரெக்ஷன் இருக்குதா இல்லையா? இன்கேஸ் ஏர்லி மார்னிங்கில் எரெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். அதாவது உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்படாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பதட்ட ரீதியான ஒரு பிரச்சனையில் தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்கேஸ் ஏர்லி மார்னிங் எரெக்ஷன் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி யூராலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கேற்ற வைத்தியம் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். இல்லை ஏர்லி மார்னிங் எரெக்ஷனாக இருக்குது, பட் ஆனால் என்னால் செக்ஸ் பண்ணுற அந்த டைமில் மட்டும்தான் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் செக்ஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ரிலாக்ஸ்டாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, முதல்ல ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். பிளட் ஃப்ளோனால தான் அந்த எரெக்ஷன்றதே பீனிஸில் வருது. இன்கேஸ் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இல்லை, ரொம்ப டென்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டென்ஸ்டாக இருக்கும்போது என்ன ஆகும், பிளட் வெசல்லாம் சுருங்கிடும். ஸோ ஒழுங்காக பீனிஸ்க்கு பிளட் ஒழுங்காக போகாது. ஸோ அப்படி பீனிஸ்க்கு ஒழுங்காக பிளட் போகாதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த எரெக்ஷன் கிளியராக வராது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆங்ஸைட்டி வருது. ஆங்ஸைட்டி வந்தோன்னு பதட்டத்தில் அந்த எரெக்ஷன் போயிடும். எரெக்ஷன் போகிறதுனால அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நமக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆக்சுவலாக பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அவங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி தான் பிரச்சனை. அந்த ஆங்ஸைட்டி சரி பண்ணாலே அவங்களுக்கு எரெக்ஷன் ப்ராப்பராக வந்துடும், கிளியராக செக்ஸ் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏர்லி மார்னிங் எரெக்ஷன் இருக்குது, பட் செக்ஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல போயிட்டு ஃபார்மசியில் போயிட்டு மருந்து வாங்கி சாப்பிடணும். இதுதான் நிறைய பேர் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டாக்டரை பார்த்து இது கிளியராக எவாலுவேட் பண்ணி என்ன பிரச்சனைன்றதை பார்த்து ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கலாக இதை ட்ரீட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்து அதை ஃபஸ்ட்டு பண்ணணும். முடியலனா மெடிசன்ஸ் வழியாகவும் அதை சரி பண்ணலாம். பட் அது டாக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணணும். நீங்களாம் மாத்திரை எடுக்க போய் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லாம் பாதிப்புலாம் ஏற்படும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ முதல்ல இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்காதீங்க. இதை சிம்பிளாக நீட்டாக சரி பண்ண முடியும். இதுக்கு ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்க சைக்காட்ரிஸ்ட் பாருங்கள், இல்லை யூராலஜிஸ்ட் பாருங்கள். அவங்க உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க.